அப்புறம் அவ இல்லாம வாழ்ந்து என்ன பண்ண போறேன் யோசித்த ஹரிஷ் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து நெற்றியில் அறைந்து கொண்டான். சர் என்று காரை ஓட்டிக்கொண்டிருந்த ஹரிஷின் கவனத்தை சாலையோரம் நின்ற ஒரு கார் ஈர்த்தது. வந்த வேகத்தில் அதை தாண்டி சென்றவன் மீண்டும் ரிவர்ஸில் வந்தான். அவன் நினைத்தது போலவே அது சந்தனாவின் கார் தான். தன்னுடைய காரையும் ஓரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக இறங்கியவன் அந்த காரை நோக்கி ஓடினான். அதன் கதவுகளெல்லாம் லாக் செய்யப்பட்டிருக்க உள்ளே யாரும் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் கை முஷ்டியை ஓங்கி அந்த கண்ணாடியை உடைத்தவன் உள்ளே பார்க்க காரின் டேஷ்போர்டில் சந்தனாவின் போன் அனாதையாக கிடந்தது. தன் கையில் இருந்த போனை ஆன் செய்து வேகமாக சுற்றும் முற்றும் பார்த்தவன் அந்த இடத்தில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிளைச்சாலை பிரிந்து செல்வதை கவனித்தான். அந்த வழிக்கு முன்னால் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்க அதில் ஒரு அம்மன் கோவிலின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிட்டாளோ? ஹரிஷ் இந்த முறை சரியாக யோசித்தான். கார் பூட்டியிருந்த விதத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவளேதான் பத்திரமாக பூட்டிவிட்டு இறங்கி சென்றது போல இருந்தது. ஆனா ஏன் போன் எடுக்காம போனா? அதோட இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் திரும்பி வரல? யோசித்த ஹரிஷுக்கு உள்ளுக்குள் பயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹரிஷ் அந்த பாதைக்குள் காலை எடுத்து வைக்க சடனாக மின்னல் வெட்டி மழை பெய்ய ஆரம்பித்தது. அட கடவுளே, இது வேறையா? மழையில சந்தனாவை தேடுறது வேற கஷ்டமாயிருமே என்று பதட்டமான ஹரிஷ் மொபைல் போனில் வெளிச்சத்திலேயே நடக்க ஆரம்பித்தான். அந்த பாதை உள்ளே வெகு தூரம் செல்ல ஒரு வழியாக அந்த கோயில் தெரிந்தது. ரொம்பவே சின்ன கோயில்தான். வேகமாக அதனிடம் ஓடியவன் மொபைல் போனை வெளிச்சத்தில் பார்க்க அங்கே யாரும் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை. ஹரிஷுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் கலைந்து போக அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தான். அப்போது யாரோ வழியில் முழங்கும் சத்தம் மெதுவாக கேட்க ஹரிஷ் அவசரமாக அந்த சத்தத்தை கூர்மையாக கவனித்துக் கொண்டே ஓடினான். கோயிலின் பின்புறமாக மழையில் நனைந்து கொண்டு ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தாள் சந்தனா. கிட்டத்தட்ட அரை மயக்கத்தில் இருந்தவளை பார்த்த பிறகுதான் ஹரிஷுக்கு போன உயிரே திரும்பி வந்தது. பேபி என்று கத்திக்கொண்டே அவளிடம் ஓடியவன் அப்படியே வாரி அள்ளி தூக்கினான். குளிரில் நடுங்கியவள் மெதுவாக கண்களை திறந்து ஹரிஷை பார்த்தாள். பேபி என்ற ஹரிஷுடைய அழைப்பு அவளுடைய நினைவுகளை மீட்டு கொண்டு வந்திருந்தது. ஹரி, வந்துட்டியா? எங்கடி என்னை மன்னிக்கவே மாட்டியோன்னு பயந்துட்டேன். ப்ளீஸ், உன்னை நம்பாம நான் செஞ்சது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு என்று அந்த நிலைமையிலும் அவள் மன்னிப்பு கேட்க ஹரிஷ் அங்கேயே மடங்கி உட்கார்ந்து ஓவென்று கதறி அழுதான். நீதான் பேபி என்னை மன்னிக்கணும். சொல்லப்போனா உன்னை விட நான் தான் பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு ஜீவாவுக்கு அடிப்பட்டதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு உன் மேல கோபப்பட்டிருக்க. என்னை மன்னிச்சிரு பேபி. அவளை தூக்கி கொண்டு கோவிலுக்கு முன்புறம் வந்தான். அங்கிருந்த சிறிய இடத்தில் மழையில் நனையாமல் அவளை படுக்க வைத்தவன் அவள் முற்றிலுமாக சுயநினைவை இழந்ததை பார்த்து கன்னத்தை தட்டி கொடுத்தான். அதில் லேசாக கண்களை விழித்தவள் குளிர் தாங்க முடியாமல் அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். பேபி, நாம ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. ஏதாவது அனிமல்ஸ் வந்துடும். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் அவனை தூக்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த குளிர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றவன் மழை கொஞ்சமாக இடைவெளி விட்டதும் அவளை தூக்கி கொண்டு வந்த வழியிலேயே நடக்க ஆரம்பித்தான். ஹரிஷ் சாதாரண மனிதர்களை விட அதிகமான சக்தி கொண்டவன் என்பதால் சந்தனாவை தூக்கி கொண்டு நடப்பது அவனுக்கு ஒன்றும் கடினமான காரியமில்லை. அதே போன்று உள்ளே வந்த வழி அவனுடைய நினைவில் பதிந்து போயிருக்க அந்த இருட்டிலும் தடுமாற்றமில்லாமல் நடந்தான் ஹரிஷ். நீ ஏன் பேபி அங்க போன? அப்படியே போனாலும் நேரமா திரும்பி வந்திருக்க வேண்டியதானே? உன்னை பார்க்குற வரைக்கும் என் உயிரே என் கையில் இல்லை தெரியுமா என்று அவளுடன் பேசிக்கொண்டே நடந்தவன் எப்படியோ கார் நின்ற இடத்தை வந்து சேர்ந்திருந்தான். வேகமாக அவனுடைய கார் கதவை திறந்து சந்தனாவை உட்கார வைத்தவன் அப்போதுதான் அவளின் காலில் இருந்த வீக்கத்தை கவனித்தான். அவள் ஏன் நடக்க முடியாமல் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தாள் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது. வேகமாக டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து காரை எடுத்தவன் அதை மின்னல் வேகத்தில் பறக்க விட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் தன் பிளாட்டை அடைந்திருந்தான். இப்போது சந்தனாவும் ஓரளவுக்கு தெளிந்திருந்தாள். ஒரு வழியா இந்த வீட்டுக்கு என்னை திரும்பவும் கூட்டிட்டு வர உனக்கு மனசு வந்துருச்சா ஹரி என்று அவள் ஒரு மாதிரி குரலில் கேட்க ஹரிஷுக்கு யாரோ ஓங்கி அறைந்தது போல இருந்தது. கையில் விழிக்க ஹெல்ப் பண்ண போறேன், ஹெர்பல் மெடிசன் பத்தி கத்துக்க போறேன்னு இவளை கண்டுக்காம விட்டது நம்மளோட தப்பு தான். இப்படி தப்பெல்லாம் நம்ம மேல வச்சுக்கிட்டு தேவையில்லாம இவ்வளவு நாள் சந்தனா மேல கோபப்பட்டு இருக்கோம் என்று குற்ற உணர்ச்சியில் தவித்தவன் சாரி பேபி, எல்லாம் என்னோட தப்பு தான் என்று மனதார மன்னிப்பு கேட்டான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவனுடைய வாயிலிருந்து பேபி என்ற வார்த்தையை கேட்டவளுக்கு அதுவே போதுமானதாக இருக்க நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு மெதுவாக சிரித்தாள். அப்படியே அவளை தூக்கி கொண்டவன் காலால் காரின் கதவை உதைத்து மூடிவிட்டு படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினான். என்னாச்சு, லிஃப்ட் வேலை செய்யலையா? சந்தனா கேட்க அப்போதுதான் அவனுக்கு லிஃப்டின் ஞாபகமே வந்தது. ஆமால என்றவன்
சரி பரவாயில்ல, உன்னை இப்படி தூக்கிட்டு நடக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு என்று கூற சந்தனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் விழுங்குவது போல பார்த்து கொண்டிருக்க, கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே. ஹரிஷ் மெதுவான குரலில் பாட சந்தனா அவனை ஆசையோடு பார்த்தாள். ஹரி, இவ்வளோ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது. சந்தனா ஆச்சரியத்தோடு கூற, இன்னும் என்னை பற்றி நிறைய விஷயம் உனக்கு தெரியாது பேபி, அதெல்லாம் எப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன்னே தெரியல என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை பார்த்து கியூட்டாக சிரித்தான். ஹரிஷின் பிளாட் இருக்கும் தளத்திற்கு வந்து சேர சந்தனாவிற்கு இந்த தூரம் இன்னும் கொஞ்சம் நீளக்கூடாதா என்று இருந்தது. அதன் உள்ளே நுழைந்து கதவை அடைத்தவன் அங்கிருந்த சோஃபாவில் அவளை பூ போல உட்கார வைத்தான். அப்படியே அவளுடைய காலடியில் மண்டி போட்டு உட்கார்ந்தவன், பேபி, சுளுக்கெடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வேணா என் தோள்பட்டையை பிடிச்சிக்கோ என்றான். சந்தனாவும் அவன் சொன்னது போலவே அவனுடைய தோள்பட்டையை அழுத்தமாக பிடித்து கொள்ள மெதுவாக அந்த சுளுக்கு பிடித்த பாதத்தை மடியில் எடுத்து வைத்து நீவியவன் அவள் எதிர்பாராத ஒரு நொடியில் நரம்பை சுண்டிவிட்டு பாதத்தை ஒரு திருப்பினான். அம்மா என்று கத்தியவள் வலி தாங்க முடியாமல் அப்படியே ஹரிஷின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். அவ்வளவுதான் பேபி, வலி சரியாயிடுச்சு, இனி ஒண்ணுமே இல்லை என்று அவளுடைய முதுகை நீவி கொடுத்தான் ஹரிஷ். அவன் சொன்னது போலவே கொஞ்ச நேரத்தில் வலி சுத்தமாக மறைந்திருக்க அவனுடைய தோளில் இருந்து நிமிர்ந்தாள் சந்தனா. என் மேல இருக்கிற கோவெல்லாம் போயிருச்சு தானே கேட்ட சந்தனா தவிப்புடன் அவனுடைய முகத்தை பார்க்க, இதுக்கு மேலேயும் உனக்கு அந்த சந்தேகம் இருக்கா பேபி என்று உல்லாசமாக சிரித்தான் ஹரிஷ். அதன் பிறகுதான் திடீரென்று ஞாபகம் வந்தவன் போல, ஆமா பேபி, எதுக்காக நேற்று தனியா அந்த இடத்துக்கு போன, அதுவும் போனையும் எடுத்துட்டு போகல, உன்னை அந்த கண்டிஷன்ல பார்த்த உடனே எப்படி பயந்துட்டேன் தெரியுமா, நேற்று அப்படி என்னதான் நடந்துச்சு என்று கேட்டான். அதை பற்றி நினைத்ததில் முகம் வெளிரிய சந்தனா, அதுவா ஹரி, நேற்று நீ அப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. கார் எடுத்துகிட்டு கிளம்பினப்போ எங்கேயுமே போக பிடிக்கல. அப்படியே நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ தான் அந்த கோயிலோட போர்டை பார்த்தேன். ரொம்ப மன உளைச்சலில் இருந்ததுனால கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு வரலான்னு தான் போனேன். ஆனால் யோசனையில் மூழ்கினதில் நேரம் போனதே தெரியல. சுயநினைவு வந்து பார்த்தா சுற்றிலும் ஒரே இருட்டாக இருந்துச்சு. அப்போ தான் ஃபோனையும் கார்லேயே விட்டுட்டு வந்தது தெரிஞ்சது. இருட்டில் பாதையும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஏதோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதில் பயந்து போய் கோயிலுக்கு பின்னாடி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் கல் தடுக்கி கீழே விழுந்து கால் வேற சுளுக்கிக்குச்சு. அந்த நிலைமையில் என்ன நினச்சி எனக்கே பரிதாபமாக இருந்ததோட கடைசியில் அழுகதான் வந்துச்சு. அப்படியே அழுது அழுது மயங்கி போயிட்டேன். நீ வந்து பேபின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு முழிப்பே வந்துச்சு என்று சந்தனா அந்த சிச்சுவேஷனை விவரிக்க, நேற்று அவள் எந்த அளவிற்கு ஆபத்தான நிலைமையில் இருந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தான் ஹரிஷ். இனிமே என்னைக்கும் உன்னை அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் விடவே மாட்டேன் பேபி என்றான். உன்னோட கோவம் எனக்கு புரியுது ஹரிஷ். நேற்று ஜீவா எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமாக என் கூட பேசினப்போ தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சுயநல உலகத்தில் அவரை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னால் நீ அவரை இழக்க இருந்த, அதனால தான் உனக்கு அவ்வளோ கோபம். ஆனால் நான் என்ன பண்ணட்டும், கொஞ்ச நாளாக என்னை சுற்றி எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீயும் திடீர்னு காணாமல் போயிட்ட. அம்மா வேற என்னை ரொம்ப குழப்பி விட்டுட்டாங்க. ஃபேமிலிலையும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அம்மா வீட்டுக்கு திரும்ப போகவும் விருப்பம் இல்லை. யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கன்ஃபியூஷனில் தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதேதோ பண்ணி வச்சுட்டேன் என்று சந்தனா தன்னிலை விளக்கம் அளித்தாள். அவளுடைய நிலைமையை முழுவதுமாக புரிந்து கொண்ட ஹரிஷ், இதில் என்னோட பங்கு இருக்கு சந்தனா. நான் உன்கிட்ட சில விஷயங்களை மறைச்சிட்டேன். அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அது என்னன்னா என்று ஏதோ சொல்ல வர சடனாக அவனுடைய ஃபோனில் இருந்த அலாரம் அடித்தது. அதை எடுத்து பார்த்த ஹரிஷ், காலேஜ் டைம் என்று வர, அச்சுச்சோ, டைம் 7 o'clock, இப்போ கிளம்புனாதான் நம்ம கரெக்டாக டைமுக்கு போக முடியும் என்றவன் அவசரமாக எழுந்து குளிப்பதற்காக ஓடினான். லேட்டாக போனால் ப்ரொஃபசர் லாவண்யா நிச்சயம் ஏதாவது பிரச்சனை செய்வார் என்று தெரிந்தவன் அந்த பதட்டத்தில் சந்தனாவிடம் சொல்ல வந்த விஷயத்தை மறந்திருந்தான். சந்தனாவையும் அவனுடைய பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவளும் அவசரமாக கிளம்பி வெளியே வந்தாள். நல்ல வேளையாக அன்றைக்கு சிட்டிக்குள் டிராஃபிக் ஜாம் இல்லாததால் கிளாஸ் தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக ஹரிஷ் தன்னுடைய கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்தான். அப்போதுதான் ஜீவா இன்னும் வராததை கவனித்த ஹரிஷ், என்ன ஜீவா இன்னும் வரல, ஒருவேளை டயர்டில் தூங்கிட்டானா என்று யோசித்தான். தன்னுடைய இடத்திற்கு போய் அமர்ந்தவன்
ஜீவா ஏன் வரவில்லை என்று தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினான். அதே நேரத்தில் கிளாஸ் எடுப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ப்ரொஃபசர் லாவண்யாவும் கிளாஸ் ரூமிற்குள் வந்தாள். தன்னுடைய டேபிளில் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தவள் திரும்பி அங்கிருந்தவர்களை கவனமாக பார்த்தாள். பின்பு தான் கொண்டு வந்த பொருட்களை வைத்து மூலிகை மருந்துகளின் அடிப்படை விஷயங்களை கற்றுத்தரத் தொடங்கினாள். அவள் ரொம்ப சின்சியராகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போதும் நிறைய பேர் அதை ஆர்வமாக கவனிக்கவில்லை. அவர்களுக்கு மீண்டும் இப்படி காலேஜ் வருவதென்பது ஒரு பொழுதுபோக்கு போல இருந்தது. அந்த கிளாஸில் இருந்த முக்கால்வாசி பேர் அவர்களின் பெற்றோர் கட்டாயத்தினால் அங்கு வந்திருந்தனர். அதனால் அவர்களுக்கு படிப்பின் மீது எந்த ஆர்வமும் இல்லை. ஹரிஷ் ஜீவாவிற்கு மெசேஜ் அனுப்பிய சில நிமிடங்களிலேயே பதில் மெசேஜ் வந்து விழுந்தது. யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றிலும் பார்த்த ஹரிஷ் குனிந்து அந்த மெசேஜை திறந்து பார்த்தான். நான் திவ்யா, இங்கே சில பேர் வந்து பிரச்சனை பண்ணதில் ஜீவாவை திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உன்னால் முடிஞ்சா கிளம்பி வா என்று அந்த மெசேஜில் சுருக்கமான விவரங்கள் இருக்க ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். என்னது, திரும்பவும் ஜீவாவுக்கு அடிபட்டுருச்சா? யார் இதை செஞ்சது? அந்த நரேந்திரனோட ஆளுங்களா? ஹரிஷ் பதட்டத்துடன் கேட்க, இல்லை, ஜீவாவோட பழைய எதிரிங்க. அதான் அந்த ஆண்டனியும் அவளோட தங்கச்சி ஜெசிகாவும். திவ்யாவிடமிருந்து உடனடியாக பதில் வந்தது. ஜீவாவிற்கும் ஆண்டனி ஃபேமிலிக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. அன்றைக்கு ஆண்டனியின் ஆட்கள் திவ்யாவை கொல்ல முயற்சித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் அப்படியே தான் இருந்தது. இந்த சமயத்தில் ஜீவாவிற்கு அந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க இடம் கிடைத்து விட்டதென்று தெரிந்ததும் பொறாமைப்பட்ட ஆண்டனி தன்னுடைய ஆட்களை அழைத்து கொண்டு ஜீவாவுடைய மாளிகைக்கு சென்றான். பிரபாகரனும் திவ்யாவும் மட்டுமே வீட்டில் இருக்க திவ்யா அவர்களை தைரியமாக எதிர்த்து நின்றாள். ஆனால் ஆண்டனியோ திவ்யாவை கடத்திச் செல்ல முயற்சித்தான். அதற்கு பதிலாக அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும் ஜீவாவின் புது கடையை இழுத்து மூடச் சொன்னான். அதை பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளாததால் ஒரு பெரிய சண்டை வெடித்தது. ஆண்டனி ஹரிஷின் பவப்பில்லை சாப்பிட்டதிலிருந்து ரொம்பவே பலசாலியாக இருந்தான். அவனுடைய உடல் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருந்தது. பிரபாகரனும் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொண்ட பிறகு முன்பை விட பலம் உள்ளவராக மாறியிருந்தார். ஆனாலும் அவருடைய வயது அதிகமாக இருந்தது. அதனால் அவரால் ஆண்டனியை எதிர்த்து சண்டை போட முடிந்தாலும் உடம்பில் காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. இதெல்லாமே ஜீவாவும் ஹரிஷும் காலேஜில் இருந்தபோது நடந்தது. காலேஜ் முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகு தன்னுடைய தாத்தா பிரபாகரன் காயமடைந்திருந்ததை பார்த்து அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே தன்னிடம் இருந்த அத்தனை ஆட்களையும் திரட்டி கொண்டு அவன் ஆண்டனியை தேடி போனான். ஆனால் அது அவனுக்காக ஆண்டனி விரித்திருந்த வலை என்பது ஜீவாவிற்கு புரிய வந்தபோது காலம் கடந்திருந்தது. ஒரு பெரிய சண்டை நடக்க ஏற்கனவே அடிபட்டதில் பலவீனமாக இருந்த ஜீவா இந்த முறை மோசமாக காயமடைந்தான். அவனுடைய ஆட்களுக்கும் வேண்டிய அளவு அடிபட்டிருந்தது. நல்ல வேளையாக எந்த உயிரிழப்பும் இல்லை. திவ்யா விரிவாக அனுப்பியிருந்த மெசேஜை படித்தபோது ஹரிஷுக்கு வருத்தமாக இருந்தது. உடனே அவன் ஜெசிகாவின் நம்பரை தேடி எடுத்து, என் ஃப்ரெண்டு ஜீவாவையும் அவனோட தாத்தாவையும் இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு என்று மெசேஜ் அனுப்பினான். அதற்கு அவள் என்ன பதில் அனுப்பியிருக்கிறாள் என்பதை படிப்பதற்கு முன்பாக ஒரு கை அவனுடைய மொபைல் போனை பிடுங்கியது. ஹரிஷ் வேகமாக எழுந்து தனக்கு முன்னால் நின்ற ப்ரொஃபசர் லாவண்யாவை நேருக்கு நேர் பார்த்தான். லாவண்யாவும் பதிலுக்கு அவனை தீவிரமாக முறைக்க தான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது ஹரிஷுக்கு புரிந்தது. அவள் இதை அவ்வளவு ஈஸியாக விடமாட்டாள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ப்ரொஃபசர், என்னாச்சு? ஹரிஷ் குழப்பமடைந்தது போல நடித்தான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படிதானே என்று லாவண்யா கிண்டலான குரலில் கேட்டாள். கிளாஸ் ரூமில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது என்பது ஹரிஷுக்கு தெரியும். இருந்தாலும் ஜீவாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவன் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதை எப்படி அவளிடம் சொல்வதென்று யோசித்தான் ஹரிஷ். அந்த ஹரிஷ் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்திருப்பான் போல, அதான் மேடம் ஃபோனை பிடுங்கிட்டாங்க என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவர்களுக்குத்தான் எல்லா விஷயமும் தெரிந்தது போல ஒருவருக்கொருவர் ரகசியம் பேசிக்கொண்டார்கள். முதல் நாளே அவன் செய்த தவறுக்கு கிரவுண்டை சுற்றி ஓடவிட்ட லாவண்யா இப்போது என்ன செய்ய போகிறாள் என்பதை பார்க்க அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். எல்லோரும் முணுமுணுப்பதை கேட்ட ஹரிஷ் இந்த முறை வெட்கமெல்லாம் படவில்லை. ப்ரொஃபசர் மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் அதில் கேமெல்லாம் விளையாடல, ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என் ஃபோனை திருப்பி கொடுங்க என்று தைரியமாக கேட்டான். நேற்று அவள் சொன்னதும் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த நண்பனையும் இழுத்துக்கொண்டு கிரவுண்டை சுற்றி ஓடிய ஹரிஷ் இன்று தன்னுடைய ஃபோனை கேட்டு அவளையே தைரியமாக எதிர்த்து நிற்பதை பார்த்து லாவண்யா ஆச்சரியமடைந்தாள். நீ ஃபோன் யூஸ் பண்ணுறதை பார்த்து நான் கையும் குளவுமாக பிடிச்சதுக்கு அப்புறமும் நீ ஈஸியாக என்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிடலான்னு நினச்சியா? அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை
என்று லாவண்யா கடுமையான குரலில் கூறினாள். ஹரிஷ் பதிலெதுவும் பேசாமல் அவளை பார்க்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல ஹரிஷ், உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் நான் நடத்துறத சரியாக கவனிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க நினச்சா கஷ்டப்படாமல் பணத்தை மட்டும் தூக்கி போட்டு கொடுத்து இந்த ஹெர்பல் மெடிசனை ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஆனால் நீ ஏன் கவனிக்காமல் இவ்வளோ அசால்ட்டாக இருக்க? நேற்று கொடுத்த பனிஷ்மெண்ட்லேருந்து நீ எதுவுமே கற்றுக்கலையா? நீ உன் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே ஒரு ஜோக்கராக இருக்க தான் ஆசைப்படுறியா என்று அவனை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகளை வீசினாள். பின்பு அவனுடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய டேபிளை நோக்கி நடந்தாள் அவள். நான் அமைதியாக வீட்டை சுற்றிட்டு இருந்தப்போ எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இல்லை என்று தனக்குள் முணுமுணுத்த ஹரிஷ் லாவண்யா நடந்து செல்வதை கடுப்புடன் பார்த்தான். அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே ஏற்கனவே ஹெர்பல் மெடிசன் எடுத்துக்கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் காது கேட்கும் திறன் நன்றாக இருந்தது. ஹரிஷ் சொன்னதை கேட்டதும் அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பெரிய சிரிப்பொலி எழுந்தது. மேலும் அவன் சொன்னது லாவண்யாவிற்கும் தெளிவாகவே கேட்க அவள் திரும்பி நின்று அவனை முறைத்தாள். உன்னை நினைச்சு நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்றேன் ஹரிஷ் என்று கோபமாக கூறிய லாவண்யா, நீ ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறதால நானும் உன்னை அது மாதிரியே நடத்த போறேன். உன்னோட டெஸ்கை அந்த கார்னருக்கு நகர்த்தி போடு. நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கிருந்து எழுந்திருக்க கூடாது என்று அவள் கட்டளையிடுவது போல கூற அது ஹரிஷுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. அவனுக்கும் லாவண்யாவுக்கும் இடையே தொடக்கமே சரியாக இல்லை. அது நாளடைவில் இன்னும் மோசமாகி கொண்டே போனது. டெவில் கேங் தலைவி சொன்ன அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் என்று ஹரிஷ் தனக்குள் சொல்லிக்கொண்டான். இந்த முறை அவன் வாய்விட்டு கூறவில்லை. ஒரு வகையில் லாவண்யா அப்படி நடந்து கொள்வது அவனுக்கு எரிச்சலை கொடுத்திருந்தது. ஹரிஷின் போனை டேபிளில் எரிந்த லாவண்யாவிற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. திரும்பி அங்கிருந்த மாணவர்களை பார்த்தவள், இது நாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஹெட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் என்று கூற அந்த கிளாஸ் ரூமே அதிரும் அளவுக்கு ஒரு பெரிய உற்சாக கூச்சல் எழுந்தது. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான பதவி. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஹெட்டுக்கு இந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியிலையும் கடமைகள் இருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் ஹெட்டாக இருக்கிறவங்க என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்கலாம் என்று அவள் கூற அவர்கள் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். ஸ்டூடெண்ட் ஹெட் என்பது கிளாஸ் ரூமில் ஒரு அதிகாரமிக்க பதவி என்பதால் நிறைய மாணவர்கள் அதற்காக போட்டி போட்டனர். அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி அந்த போட்டியில் பங்கு பெற விருப்பம் தெரிவித்தனர். ஓகே, இவ்வளோ பேர் போட்டி போடுறதால நாளைக்கு ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு அனானிமஸான எலெக்ஷனாக நடக்கும். உங்களுக்கு நீங்களே ஓட்டு போட்டுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நேர்மையாக இந்த எலெக்ஷனில் போட்டி போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். லாவண்யா நிதானமாக சொல்லி முடித்தாள். அந்த கிளாஸ் ரூமில் இருந்த எல்லோரும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டார்கள், ஹரிஷை தவிர. அன்றைக்கான பாடங்கள் முடிந்ததும் ஹரிஷ் இன்னும் மோசமான மனநிலையுடன் அந்த கார்னரில் அமர்ந்திருந்தான். இதை நினச்சா எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அவன். ஹரிஷ், நீ உன்னோட ரெகுலர் பிளேஸுக்கு திரும்பலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் வெயிட் பண்ணு என்று தன்னுடைய டேபிளில் உட்கார்ந்து நோட்ஸ் எழுதி கொண்டிருந்த லாவண்யா அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் கூற ஹரிஷ் திகைத்து போனான். அதான் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இன்னும் தனியாக வேற பேசுறதுக்கு என்ன இருக்குது? அங்கே ஜீவாவுக்கு வேற எப்படி இருக்குன்னே தெரியல. திவ்யா முதல்லயே இன்ஃபார்ம் பண்ணாததை பார்த்தா எதுவும் எமர்ஜென்சி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவனுக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப இப்படியே நடக்குது என்று மனதிற்குள் சலித்து கொண்ட ஹரிஷ் வேண்டா வெறுப்பாகத்தான் கிளாஸிற்குள் உட்கார்ந்திருந்தான். இப்போது இடையில் எழுந்து போனாலும் லாவண்யாவுக்கு பதில் சொல்ல முடியாதென்று அவனுக்கு தெரியும். மேலும் அவன் வந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்றால் இங்கு உள்ளவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த ஹரிஷ் முடிந்தவரை தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். கிளாஸ் முடிந்ததற்கான அறிவிப்பு வர எடுத்துக்கொண்டிருந்த நோட்ஸை மூடி வைத்த லாவண்யா, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 4 வருஷம் நாம் எல்லாரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக இன்றைக்கி நைட் உங்கள் எல்லாரையும் நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் என்று கூறினாள். அதை கேட்டு கிளாஸ் ரூமில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கெத்தாக எழுந்து நின்றான். அவனுடைய பெயர் வைபவ். பெரிய பணக்கார வீட்டு பையன். லாவண்யா சொன்னதில் இருந்து அவனுக்கு ஸ்டூடெண்ட் ஹெட் ஆக வேண்டும் என்ற கனவு வந்திருந்தது. மேம், நீங்கள் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க கண்டிப்பாக நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஹெர்பல் மெடிசன் பற்றின முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் தான் உங்களுக்கு ட்ரீட் தரணும். இன்றைக்கி டின்னர் என்னோட செலவு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மொத்த கிளாஸுக்கும் நான் ட்ரீட் தரலான் இருக்கேன்
என்று ஒரு பெரிய சிரிப்புடன் கூறினான். அவன் மனதிற்குள் ஒரு திட்டம் உருவாகியிருந்தது. இப்படி எல்லோரையும் அழைத்துச் சென்று இலவசமாக ட்ரீட் கொடுப்பதன் மூலம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஹீரோவாக இடம் பிடிக்கலாம் என்று நினைத்தான். அதன் பிறகு எலெக்ஷனில் போட்டியிட்டால் சுலபமாக ஸ்டூடெண்ட் ஹெட் ஆகிவிடலாம் என்று கணக்கு போட்டான். ஆனால் லாவண்யா அவ்வளவு ஈஸியாக பிடிகொடுக்கவில்லை. நீ எங்களை டின்னருக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம், பட் ஒரு ஸ்டூடெண்ட்டான நீ அப்படி செய்ய என்னால் அனுமதிக்க முடியாது என்று எச்சரிக்கையுடன் கூறினாள். மேம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. என்னையே ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறதா நினச்சிக்கோங்க என்று வைபவ் அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தான். அப்போது அவனுக்கு பக்கத்தில் இருந்த இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்றார்கள். மேம், வைபவ் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ தான் நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் என்று அதில் ஒருவன் கூற, ஆமாம் மேடம், வைபவோட லெவலுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்று இன்னொருவன் ஜால்ரா போட்டான். அந்த 2 பேரும் அந்த கிளாஸில் இருந்த மற்றவர்கள் அளவுக்கு பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஆனால் தந்திரசாலிகள். வந்த 2 நாட்களிலேயே வைபவுடன் நெருக்கமான நட்பை உருவாக்கி கொண்டார்கள். அதன் மூலம் ஃபியூச்சரில் நிறைய உதவிகள் பெறலாம் என்று திட்டம் போட்டார்கள். கிளாஸ் ரூமில் இருந்த எல்லோரும் தங்களுக்குள் இதை பற்றி பேச ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்தில் அந்த அட்மாஸ்பியரே உற்சாகமாக மாறியது. ப்ரொஃபஸர்களும் அவர்களிடம் படிக்கும் மாணவர்களும் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு இது என்று கருதி அவர்கள் எப்படியாவது லாவண்யாவையும் இதற்கு சம்மதிக்க வைக்க முயற்சித்தனர். கிட்டத்தட்ட முழு வகுப்பே வைபவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்க இப்போது ஒரு சிரிப்புடன் லாவண்யாவை திரும்பி பார்த்தவன், மேடம், மொத்த கிளாஸ் ரூமும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க என் கூட டின்னருக்கு வர ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் ஓகே சொன்னால் போதும் என்று கேட்டான். கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்த லாவண்யா, சரி ஓகே, நானும் வரேன் என்று சம்மதித்தாள். அந்த காலேஜ் விதிப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு மாணவன் ஆசிரியருக்கு பரிசுகளோ மற்ற விஷயங்களோ தரக்கூடாது. ஆனால் இங்கு மொத்த கிளாஸ் ரூமும் செல்வதால் பெரிதாக பிரச்சனை எதுவும் வராதென்று லாவண்யா நினைத்தாள். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ் பொறுமை இழந்தான். என்ன, இவங்க எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட பிளான் போடுறாங்க. இப்போ நான் எப்படி போய் ஜீவாவை பார்க்கறது? ஃபோனை வேறு இவங்க பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா போகும்போது நான் மட்டும் போகலைன்னா அது வித்தியாசமாக தெரியுமே. என்ன பண்ணுறது? தீவிரமாக யோசித்தான் ஹரிஷ். சரி, டின்னருக்கு போகும்போது எப்படியாவது பேசி ஃபோனை வாங்கிடலாம். இப்போதைக்கு வேறு வழி இல்லை. நேற்று தான் என் சந்தனா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளே அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலை. அடுத்த ஒரு பிரச்சனை ரெடியாக வந்துருச்சு. ஈவினிங் அவள் வேற எனக்காக வெயிட் பண்ணுவாளே. சரி, அவளை நேராக வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதான் என்று முடிவெடுத்த ஹரிஷ் அமைதியாக இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தான். ஹெர்பல் மெடிசன் பற்றி லாவண்யா எடுக்கும் பாடங்கள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது எல்லாமே ஏற்கனவே ஹரிஷுக்கு தெரிந்த அடிப்படை விஷயங்கள் தான். அதனால் மீண்டும் மீண்டும் அதை பற்றி படிப்பதற்கு அவனுக்கு சலிப்பாக இருந்தது. அதனால்தான் அவன் பெரிதாக பாடத்தில் கவனம் செலுத்தவில்லை. இன்னொரு பக்கம் லாவண்யா அந்த நைட் டின்னரில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாள். அதன் மூலம் அவளிடம் படிக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பற்றியும் தனித்தனியாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். அது அடுத்த 4 வருடங்களுக்கு அந்த வகுப்பை வழிநடத்த அவளுக்கு உதவியாக இருக்கும். அவள் டின்னருக்கு வருவதாக சம்மதித்ததும் மீண்டும் ஒரு முறை எல்லோரும் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். ஓகே காய்ஸ், லாவண்யா மேடம் நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் தீப்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக போகிறோம் என்று வைபவ் சந்தோஷமாக கூறினான். தீப்ஸ் ஹோட்டலின் பெயரை கேட்டதும் ஹரிஷ் வேகமாக நிமிர்ந்து பார்த்தான். ஏனென்றால் அது தீபக்குடைய 5 ஸ்டார் ஹோட்டல். அதனுடைய பெயர்தான் தீப்ஸ். ஹரிஷும் தீபக்கும் சேர்ந்து கட்டியிருக்கும் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு DH என்று பெயர் வைத்திருந்தார்கள். கிளாஸ் முடிந்ததும் ஹரிஷ் லாவண்யாவை பார்த்தான். மறக்காமல் அவனுடைய ஃபோனை கையில் எடுத்துக்கொண்ட லாவண்யா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்துடுங்க. நாம் அங்கிருந்து ஹோட்டலுக்கு எப்படி போகிறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் என்று கூற எல்லோரும் சந்தோஷமாக தலையாட்டினார்கள். அவர்களில் பலர் சொந்த கார்கள் வைத்திருக்க, கார் ஓட்ட விரும்பாத சிலர் பஸ், டாக்ஸி போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தினார்கள். அதனால் எல்லோரும் சேர்ந்து 2-3 கார்களில் சென்று விடலாம் என்று லாவண்யா முடிவெடுத்திருந்தாள். அவர்கள் எல்லோரும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வர ஹரிஷ் வேறு வழியின்றி அவர்களை பின்தொடர்ந்தான். அப்போது திடீரென்று ஹரிஷை பார்த்த வைபவ், ஹரிஷ், நீ ஏன் டாக்ஸியில் வரக்கூடாது என்று கேட்டான். நான் எதுக்காக டாக்ஸியில் வரணும்? ஹரிஷ் புரியாமல் அவனை பார்த்தான். டாக்ஸியில் வருவது அவனுக்கொன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை. ஆனால் அவனுடைய கார் காலேஜ் கேம்பஸுக்குள் நிற்கிறது. என்னோட கார் இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் ஏன்டா டாக்ஸியில் போகணும்? அப்புறம் நாளைக்கு நீயா என் காரை வீட்டில் கொண்டு வந்து விடுவ என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் அந்த வைபவை அலட்சியமாக பார்த்தான்.
சந்தனாவின் கார் ஹரிஷுக்கு தெரிந்த மெக்கானிக் மூலம் சரி செய்யப்பட்டு ஏற்கனவே காலேஜுக்குள் கொண்டு வந்து விடப்பட்டிருக்க இன்றைக்கு அவள் அந்த காரில் போய்விடுவாள். அவளுக்கும் ஹரிஷின் கார் தேவைப்படாது. இதையெல்லாம் யோசித்தவன் தன்னுடைய காரிலேயே அவர்களுடன் ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று நினைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.